6 எழுத்துக்கள் கொண்ட ஜப்பானிய வார்த்தை ஒன்று உள்ளது. அது இகிகாய். இந்த ஒரு வார்த்தை சிலர் 100 வயது வரை மகிழ்ச்சியுடனும் நிறைவு உணர்வுடனும் வாழ்வதற்கான காரணத்தையும், மற்றவர்கள் முழு வாழ்க்கையையும் திசை தெரியாமல் வெறுமையுடன் கழிப்பதற்கான காரணத்தையும் விளக்குகிறது. இந்த வீடியோவில் பழமையான ஜப்பானிய ஞானத்தின் இந்த கொள்கை என் வாழ்க்கையில் நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்க உதவியது என்பதை நான் விளக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவுக்கு லைக் செய்யவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் புதிய வீடியோ வந்தால் உடனே தகவல் கிடைக்க பெல் ஐகானையும் ஆக்டிவேட் செய்யுங்கள். இப்போது மீண்டும் விஷயத்திற்கு திரும்புவோம். இதை பாருங்கள். ஜப்பானில் உள்ள ஓகினாவா தீவில் உலகின் வேறு எந்த இடத்தையும் விட ஒரு சதுர மீட்டருக்கு 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அது மரபணுக்கள் அல்ல, அது உணவு முறை அல்ல, அது இதைவிட மிகவும் ஆழமான ஒன்று. மேற்கத்திய உலகில் உள்ள மக்களில் 90% பேர் முற்றிலும் தவறவிட்ட ஒரு விஷயம் அவர்களிடம் இருக்கிறது. அதை நான் கண்டுபிடித்த தருணத்தில் என் வாழ்க்கை முழுவதுமாக மாறியது. பல ஆண்டுகள் நான் இலக்குகளை துரத்தினேன், சாதனைகளை அடைந்தேன், பணம் சம்பாதித்தேன். ஆனால் எப்போதும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது போல ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. எல்லாமே நன்றாக நடக்கிறது போல் தெரிந்தாலும் காரணமே தெரியாத ஒரு வெறுமையை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு நாள் மிகவும் எளிய பெயர் கொண்ட இந்த பழமையான ஜப்பானிய தத்துவத்தை நான் சந்திக்கும் வரை அப்படித்தான் இருந்தது. அதை நான் உண்மையாக புரிந்து கொண்டபோது, பல ஆண்டுகளாக இருளில் இருந்த ஒரு அறையில் யாரோ விளக்கை ஏற்றியது போல் உணர்ந்தேன். ஆனால் இந்த கண்டுபிடிப்பு என் வாழ்க்கையை எப்படி முழுவதுமாக மாற்றியது என்பதை நான் சொல்லுவதற்கு முன், நவீன உலகை பற்றிய ஒரு அதிர்ச்சியான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் செய்யும் வேலையால் உண்மையில் நிறைவு உணர்வு அடைவோர் எத்தனை பேர் தெரியுமா? 13% மட்டுமே. ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். உலகளாவிய ஒரு ஆய்வு உலகில் 87% பேர் தினமும் 8 மணி நேரம் அவர்களுக்கு எந்த நிறைவும் தராத ஒரு வேலையை செய்கிறார்கள் என்று காட்டுகிறது. அதைவிட மோசமானது என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் மனச்சோர்வு மற்றும் பதட்டம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இன்றைக்கு எவ்வளவு தொழில்நுட்பம், எவ்வளவு வசதி, எவ்வளவு எளிமை இருந்தாலும் ஏனென்றால் நாம் ஒரு அடிப்படை விஷயத்தை இழந்துவிட்டோம். ஆனால் சில ஜப்பானியர்கள் அதை ஒருபோதும் இழக்கவில்லை. நான் பேசுவது எந்த அலங்காரமான தொழில்நுட்பமோ உற்பத்தி திறன் யுக்தியோ அல்ல. நான் பேசுவது மிகவும் எளிமையானதும் அதே நேரத்தில் புரட்சிகரமானதுமான இகிகாய் பற்றி. இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நேரடியான மொழிபெயர்ப்பு இல்லை. ஆனால் இதன் அர்த்தம் வாழ்வதற்கான காரணம் அல்லது வாழ்வதற்கு மதிப்புள்ள ஒன்று என்பது போல் இருக்கும். ஆனால் இங்கே இந்த கதையின் முதல் திருப்பம் வருகிறது. இகிகாய் என்பது உங்கள் ஆர்வத்தை கண்டுபிடிப்பது பற்றி அல்ல, உங்கள் கனவுகளை துரத்துவது பற்றி அல்ல, நீங்கள் விரும்புவது மட்டும் செய்வது பற்றி நிச்சயமாகவும் அல்ல. உண்மையில் இகிகாய் குறித்து மேற்கத்திய உலகில் உள்ள விளக்கம் முற்றிலும் தவறானது. இந்த தவறான புரிதலே மேற்கத்திய உலகில் உதவுவதை விட அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இகிகாய் என்று யாராவது சொன்னால் 4 வட்டங்கள் ஒன்றோடொன்று இணைந்த அந்த அழகான வரைபடம் உடனே நினைவுக்கு வருகிறதல்லவா? நீங்கள் விரும்புவது, நீங்கள் நன்றாகச் செய்யக்கூடியது, உலகிற்கு தேவையானது, அதற்காக உங்களுக்கு பணம் கிடைப்பது. ஆனால் தெரியுமா, அந்த வரைபடத்தை உருவாக்கியது ஒரு அமெரிக்க பயிற்சியாளர். அதற்கு அசல் ஜப்பானிய தத்துவத்துடன் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுதான் நான் கற்றுக்கொண்ட முதல் கடுமையான பாடம். மேற்கத்தியர்களாகிய நாம் எல்லாவற்றையும் ஒரு சூத்திரமாக, ஒரு முறையாக ஹேக் செய்யக்கூடிய ஒன்றாக மாற்றுவதில் ஒரு தவறான மோகம் கொண்டவர்கள். ஆனால் இகிகாய் அப்படி செயல்படுவதில்லை. ஜப்பானில் இகிகாய் என்பது மிகவும் நுண்ணியதும் மிகவும் ஆழமானதுமான ஒன்று. அது சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பது பற்றியது. காலையில் எழுந்தவுடன் படுக்கையிலிருந்து எழுவதற்கான ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த காரணம் இருப்பது பற்றியது. அது உங்கள் தோட்டத்தை பராமரிப்பதாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்காக காலை உணவு தயாரிப்பதாக இருக்கலாம், தெருவில் உங்கள் அயலவர்களை வாழ்த்துவதாக இருக்கலாம். இது ஓகினாவாவில் 100 வயதுக்கு மேற்பட்டவர்களை பல ஆண்டுகள் ஆய்வு செய்த ஒரு ஆராய்ச்சியாளரிடமிருந்து நான் கேட்ட ஒரு கதையை நினைவூட்டுகிறது. அவர் 98 வயதான ஒரு மனிதரை சந்தித்ததாகச் சொல்கிறார். அந்த மனிதர் தினமும் தவறாமல் கடற்கரைக்கு சென்று குப்பைகளை சேகரிப்பார். அவரிடம் உங்கள் இகிகாய் என்ன என்று கேட்டபோது அவர் மிகவும் எளிமையாக,
எதிர்கால தலைமுறைகளுக்காக என் கடற்கரையை சுத்தமாக வைத்திருப்பது என்று பதிலளித்தார். அவ்வளவுதான். அது ஒரு சிறப்பான தொழில் பற்றி அல்ல, பணம் சம்பாதிப்பது பற்றி அல்ல. தினசரி வாழ்க்கையில் ஒரு நோக்கம், உலகிற்கு ஒரு சிறிய ஆனால் அர்த்தமுள்ள பங்களிப்பு செய்வது பற்றியது. அதுவே என் வாழ்க்கையை முழுவதுமாக மறுபரிசீலனை செய்ய வைத்தது. ஏனென்றால் நான் என் இகிகாயை பெரிய விஷயங்களில் தேடிக்கொண்டிருந்தேன். சரியான தொழிலில், கனவு வேலையில், உலகையே மாற்றிவிடும் ஒரு திட்டத்தில். ஆனால் உண்மையான இகிகாய் நான் கவனிக்கவே இல்லாத அன்றாட சிறு விவரங்களில் மறைந்திருந்தது. நான் தேடுவதை நிறுத்தி கவனிக்கத் தொடங்கிய போது எல்லாமே மாறியது. ஆனால் சற்று அமைதியாகுங்கள், ஏனென்றால் இப்போதுதான் உங்களை உண்மையாக அதிர்ச்சியடைய வைக்கும் பகுதி வருகிறது. இகிகாயுடன் நேரடியாக தொடர்புடைய மோஆய் என்று அழைக்கப்படும் ஒரு ஜப்பானிய கருத்து உள்ளது. இதை நான் கண்டுபிடித்த போது பல விஷயங்கள் தெளிவாக புரியத் தொடங்கின. மோஆய் என்பது சிறுவயதில் உருவாகி வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நண்பர்களின் ஒரு குழு. அவர்கள் அடிக்கடி சந்திக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கிறார்கள், மகிழ்ச்சியையும் சிரமங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? மோஆயின் ஒரு பகுதியாக இருப்பவர்கள் தனிமையில் இருப்பவர்களை விட சராசரியாக 7 ஆண்டுகள் அதிகம் வாழ்கிறார்கள் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஏனென்றால் இகிகாய் என்பது தனியாக கண்டுபிடிப்பது அல்ல, அது சமூகத்தில், உறவுகளில், உண்மையான தொடர்புகளில் உருவாக்கப்படுவது. ஆனால் மேற்கத்திய உலகில் நமது மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அதீத தனிநபர் மனப்பான்மை. அனைத்தையும் தனக்குத்தானே சாதிக்கும் மனிதன் யாரையும் தேவையில்லாதவன் என்ற கருத்தை நாம் காதலிப்பது போல் கொண்டாடுகிறோம். ஆனால் இது ஜப்பானிய தத்துவம் போதிப்பதற்கு முற்றிலும் எதிர்மாறானது. உலகில் மிக நீண்ட ஆயுள் வாழும் சமூகங்களை பற்றி 15 ஆண்டுகள் ஆய்வு செய்த ஒரு மனிதவியல் அறிஞர் ஒரு அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பை செய்தார். ஓகினாவாவிலிருந்து சார்டினியாவின் மலைப்பகுதிகள் வரை உள்ள இந்த எல்லா சமூகங்களிலும் ஒரு பொதுவான முறை இருப்பதை அவர் கண்டார். 90 வயதை கடந்தவர்களும் சமூகத்தில் இன்னும் செயலில் பங்கு வகித்துக் கொண்டிருந்தார்கள். அதே ஆராய்ச்சியாளரின் கூற்றுப்படி ரகசியம் ஓய்வு பெற்று பங்களிப்பதை நிறுத்துவது அல்ல, வாழ்க்கையின் கடைசி நாள் வரை பயனுள்ளவர்களாக இருப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதே அது. இதுதான் என்னை ஒரு அடிப்படை விஷயத்தை கேள்வி கேட்க வைத்தது. ஓய்வு பெற்ற பிறகு வாழ்வதற்கான காரணமே இழந்தவர்கள் போல் மெல்ல மெல்ல சோர்ந்து போனவர்களை நீங்கள் எத்தனை பேரை அறிவீர்கள்? இது நடப்பதற்கு காரணம் நம் கலாச்சாரம் வேலையை வாழ்க்கையிலிருந்து பிரித்து பார்ப்பதுதான். வாழ்வதற்காக வேலை செய்கிறோம், பிறகு வாழ்க்கையை அனுபவிக்க ஓய்வு பெறுகிறோம். ஆனால் இகிகாய் என்ற கருத்தில் இப்படிப்பட்ட செயற்கையான பிரிவு எதுவும் இல்லை. 65 வயது அடைந்தவுடன் உங்கள் வாழ்வதற்கான காரணம் நின்று விடுவதில்லை. அந்த நேரத்தில்தான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பங்களில் ஒன்று ஏற்பட்டது. என் அடையாளத்தை பதவிகள், நிலைகள், வெளிப்புற சாதனைகள் ஆகியவற்றின் மீது கட்டிக்கொண்டிருந்தேன் என்பதை உணர்ந்தேன். ஆனால் அவையெல்லாம் நாளை மறைந்துவிட்டால் நான் யார்? இந்த கேள்வி பல வாரங்கள் என்னை துரத்தியது. இறுதியில் எல்லாவற்றையும் மாற்றிய ஒரு பரிசோதனையை செய்ய முடிவு செய்தேன். சூத்திரங்கள் இல்லாமல், வரைபடங்கள் இல்லாமல், முறையை ஹேக் செய்ய முயற்சிக்காமல், இகிகாயின் உண்மையான கருத்தை என் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்க 30 நாட்கள் செலவிட முடிவு செய்தேன். உண்மையான திருப்தியை தரும் சிறிய விஷயங்களை கவனிப்பதே என் நோக்கமாக இருந்தது. அப்போது நான் என்ன கண்டுபிடித்தேன் தெரியுமா? என் இகிகாய் என் தொழிலில் இல்லை, என் பெரிய திட்டங்களில் இல்லை, நான் இயல்பாகச் செய்து கொண்டிருந்த விஷயங்களில்தான் அது இருந்தது. உதாரணமாக, தினமும் காலை பால்கனியில் உள்ள செடிகளுக்கு நீர் ஊற்றுவதற்கு நான் செலவிட்ட அந்த 15 நிமிடங்கள், சிரமத்தில் இருந்த ஒரு நண்பருக்கு ஏதாவது ஒன்றை விளக்கிக் கூறிய தருணம், அல்லது எனக்கு முக்கியமான ஒருவருக்காக நான் சமைத்த நேரம். சிறிய செயல்கள், சிறிய பங்களிப்புகள், உண்மையான தொடர்புகளின் சிறிய தருணங்கள். இது என்னை இன்னும் ஆழமான ஒரு கண்டுபிடிப்புக்கு அழைத்துச் சென்றது. இகிகாய் என்ற வார்த்தை இகி மற்றும் காய் என்ற 2 பகுதிகளால் உருவானது. இகி என்றால் வாழ்க்கை, காய் என்றால் மதிப்பு அல்லது விளைவு. நேரடியான அர்த்தத்தில் உங்கள் வாழ்க்கை உலகின் மீது ஏற்படுத்தும் தாக்கமே இகிகாய். அது மிகப்பெரிய தாக்கமாக இருக்க வேண்டியதில்லை, உலகையே மாற்ற வேண்டியதில்லை. அது ஒருவரின் வாழ்க்கையில், உங்கள் அக்கம் பக்கத்தில் அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏற்படுத்தும் தாக்கமாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும்.
அது நேர்மையானதாக இருக்க வேண்டும். அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். இங்கே ஏற்றுக்கொள்ள மிகவும் கடினமான ஒரு விஷயம் வருகிறது. நம் கலாச்சாரத்தில் வெற்றியை எண்கள், சம்பளம், பின்தொடர்பவர்கள், விருப்பங்கள், பார்வைகள் ஆகியவற்றால் அளக்கிறோம். ஆனால் இகிகாயை அளக்க முடியாது. அது உள்ளார்ந்த நோக்கமும் நிறைவுமாகும். அதனால்தான் நிதியளவில் மிக வெற்றி பெற்ற பலரும் உள்ளுக்குள் வெறுமையாக உணர்கிறார்கள். அவர்கள் எல்லா எண்களையும் அடைந்து விட்டார்கள், ஆனால் தங்கள் இகிகாயுடன் உள்ள தொடர்பை இழந்து விட்டார்கள். அப்போது ஜப்பானியர்களிடம் உள்ள ஒரு சொல்லின் அர்த்தம் எனக்கு புரியத் தொடங்கியது. வோ மிட்சுகாடா, அதாவது நான் வாழ்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்தேன். நான் என் வாழ்வதற்கான காரணத்தை தேர்ந்தெடுத்தேன் என்பதல்ல, நான் அதை உருவாக்கினேன் என்பதல்ல. அது ஏற்கனவே அங்கே இருந்தது, நான் கவனிக்க காத்திருந்தது போல நான் அதை கண்டுபிடித்தேன் என்பதுதான். ஆனால் பெரும்பாலான மக்களை தங்கள் இகிகாயை கண்டுபிடிப்பதிலிருந்து தடுக்கிற ஒரு பெரிய தடையும் உள்ளது. அந்த தடைக்கு ஒரு பெயரும் ஒரு குடும்பப் பெயரும் உள்ளது. இகிகாயின் மிகப்பெரிய எதிரி நாம் தினமும் எதிர்கொள்ளும் ஒரு விஷயம்: அவசரம். தொழிலில் வளர வேண்டும் என்ற அவசரம், அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசரம், இலக்குகளை அடைய வேண்டும் என்ற அவசரம், முக்கியமான ஒருவராக ஆக வேண்டும் என்ற அவசரம். ஆனால் இகிகாய் ஜப்பானிய காலத்தில் செயல்படுகிறது, மேற்கத்திய காலத்தில் அல்ல. ஜப்பானில் ஹன்சி என்ற ஒரு கருத்து உள்ளது. அது ஆழமான சிந்தனை மற்றும் கட்டுமானமான சுய விமர்சனம் பற்றியது. தங்கள் செயல்கள், தங்கள் மதிப்புகள், தங்கள் தாக்கங்கள் ஆகியவற்றை பற்றி சிந்திக்க அவர்கள் உண்மையான நேரத்தை ஒதுக்குகிறார்கள். நீங்கள் கடைசியாக எப்போது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஒரு முழு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டும் சிந்தித்தீர்கள்? செல்போன் இல்லாமல், கவனச்சிதறல்கள் இல்லாமல், எங்காவது செல்ல வேண்டும் என்ற அவசரம் இல்லாமல். இது நேரத்தை வீணாக்குவது போல தோன்றலாம், இல்லையா? ஏனென்றால் நேரமே பணம், உற்பத்தி திறனே எல்லாம். செய்ய வேண்டிய இன்னும் முக்கியமான விஷயம் எப்போதும் இருக்கும். ஆனால் இந்த மனநிலைதான் நம்மை உள்ளுக்குள் மெதுவாக அழிக்கிறது. ஜப்பானியர்களிடம் மோனோ நோ அவ்வாறே என்ற இன்னொரு சொல்லுண்டு. அதாவது எல்லாம் நிலையற்றது என்பதை உணர்வது, அனைத்தும் கடந்து போகும், எதுவும் என்றென்றும் நிலைத்திருக்காது என்பதை அறிதல். அதனால் ஒவ்வொரு தருணமும் ஆழமாக வாழப்பட வேண்டும். இது சோகம் அல்ல, இது ஞானம். இதை என் வாழ்க்கையில் பயன்படுத்தத் தொடங்கிய போதுதான் உண்மையில் மாற்றங்கள் தொடங்கின. அடுத்த இலக்கை துரத்துவதற்கு பதிலாக அந்த செயல்முறையையே ரசிக்கத் தொடங்கினேன். முடிவில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பயணத்திலேயே மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அதில் கிடைத்த மிக எதிர்பாராத விளைவு என்ன தெரியுமா? நான் இன்னும் அதிகமாகச் செயல்படத் தொடங்கினேன், இன்னும் படைப்பாற்றலுடன் இருந்தேன், இன்னும் நிறைவாக உணர்ந்தேன். அதிகமாக தள்ளிச் செய்ததால் அல்ல, என் தனிப்பட்ட ஆசைகளை விட பெரிய ஒன்றுடன் நான் ஒத்திசைந்ததால். இதுதான் இகிகாயை பற்றிய மிக முக்கியமான பாடங்களில் ஒன்றை எனக்கு புரிய வைத்தது. இகிகாய் என்ற கருத்தை 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆய்வு செய்த ஒரு ஜப்பானிய உளவியலாளர் என் பார்வையையே மாற்றிய ஒரு கருத்தைச் சொன்னார். இகிகாய் என்பது நீங்கள் உடைமையாக வைத்துக்கொள்ளும் ஒன்று அல்ல, அது நீங்கள் வளர்க்கும் ஒன்று. ஒரு தோட்டம் போல அது செழிக்க தினசரி பராமரிப்பும் தொடர்ந்த கவனமும் பொறுமையும் தேவை. அதனால்தான் பலர் பாதியிலேயே கைவிடுகிறார்கள். அவர்கள் இகிகாயை ஒரு திடீர் உள்ளுணர்வு, ஒரு ஒளிவிளக்கம் போல கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் அது தினசரி கவனமும் தொடர்பும் கொண்ட ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் விழித்து, இன்று நான் எப்படி பங்களிக்க முடியும், நான் எப்படி பயனுள்ளவனாக இருக்க முடியும், உலகிற்கு இன்னும் சிறிது மதிப்பை நான் எப்படி சேர்க்க முடியும் என்று கேட்பதே அது. அந்த பதில்கள் ஆச்சரியமாக எளிமையானவையாக இருக்கலாம். இப்போது இகிகாயை முழுமையாக புரிந்து கொள்ள அடிப்படையானதாக இருந்தாலும் முரண்பாடாக தோன்றக்கூடிய ஒரு பகுதி வருகிறது. சில நேரங்களில் உங்கள் இகிகாய் உங்கள் தொழிலுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம். அது முற்றிலும் சரியே. ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் நிர்வாகியை நான் சந்தித்தேன். அவர் வார இறுதிகளில் வசதி குறைந்த குழந்தைகளுக்கு சதுரங்கம் கற்றுக் கொடுப்பதில் தனது இகிகாயை கண்டுபிடித்தார். ஒரு இல்லத்தரசியை சந்தித்தேன். அவர் கைவிடப்பட்ட நாய்களை பராமரிப்பதன் மூலம் தனது நோக்கத்தை கண்டார். ஒரு ஓய்வு பெற்றவரை சந்தித்தேன். அவர் மருத்துவமனைகளுக்காக காகிதக்கலை செய்வதில் தனது வாழ்வதற்கான காரணத்தை கண்டார். உங்கள் ஆர்வத்தை பின்தொடர்ந்து அதை ஒரு தொழிலாக மாற்ற வேண்டும் என்று சமூகம் உங்களை நம்ப வைக்க முயற்சிக்கிறது. ஆனால் அது ஒரு வலையே. சில நேரங்களில் வேலைதான் என்று வைத்துக்கொண்டு
உங்கள் ஈகிகாயை வேறு இடத்தில் கண்டுபிடிப்பதே மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அது உங்களை குறைவாகச் சாதித்தவராக மாற்றாது. அது உங்களை இன்னும் முழுமையாக்கும். ஏனென்றால் இகிகாய் என்பது விசித்திரமானவராக இருப்பது பற்றி அல்ல, உண்மையாக நீங்கள் நீங்களாக இருப்பது பற்றியது. ஆகவே நான் கற்ற அனைத்திற்குப் பிறகும், என் வாழ்க்கையில் மாறிய அனைத்திற்குப் பிறகும் இகிகாய் பற்றிய மிக முக்கியமான பாடம் என்ன? உங்கள் நோக்கத்தை கண்டுபிடிக்க உலகையே தலைகீழாக மாற்ற வேண்டியதில்லை என்பதே அது. நீங்கள் உணராமலே செய்து கொண்டிருக்கும் விஷயங்களிலேயே அது ஏற்கனவே இருக்கலாம். அமைதியான திருப்தியை தரும் தருணங்களில், யாரும் கவனிக்காத சிறிய பங்களிப்புகளில் அது இருக்கலாம். காலையில் நீங்கள் அன்புடன் தயாரிக்கும் காஃபியாக இருக்கலாம். உங்கள் நண்பர்கள் மனம் திறந்து பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் கவனமாக கேட்பதாக இருக்கலாம். உங்கள் செடிகளை பராமரிக்கும் விதமாக இருக்கலாம். அல்லது யாருக்காவது ஏதாவது ஒன்றை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் முறையாக இருக்கலாம். விசித்திரமானவராக இருங்கள், எல்லாவற்றையும் மாற்றுங்கள், சிறப்பானவராக இருங்கள் என்று உலகம் உங்கள் மீது அழுத்தம் தருகிறது. ஆனால் இகிகாய் உங்களுக்கு இன்னும் ஆழமான ஒன்றை கற்றுத்தருகிறது. நோக்கத்துடன் சாதாரணமாக இருப்பதில்தான் பேரழகு இருக்கிறது என்பதையே. இறுதியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மையான ஜப்பானிய ஞானம் இதுவாகத்தான் இருக்கலாம். உங்கள் வாழ்வதற்கான காரணத்தை வெளியில் தேடுவதை நிறுத்துங்கள். அதை தினமும் இங்கே உங்கள் உள்ளுக்குள் வளர்க்கத் தொடங்குங்கள். பொறுமையுடன், கவனத்துடன், நன்றியுடன். ஏனென்றால் இகிகாய் என்பது ஒரு இலக்கு அல்ல, அது நடக்கும் ஒரு வழி. நீங்கள் நடக்கும் முறையை கவனிக்க நீங்கள் எப்போதாவது நின்று பார்த்திருக்கிறீர்களா?